அமமுகவில் ஐக்கியமாவாரா ஓ பன்னீர்செல்வம்? புத்தாண்டில் புதிய முடிவு எடுக்க திட்டம். அது என்ன புதிய முடிவு அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லா சட்ட போராட்டங்களையும் ஓபிஎஸ்க்கு தொடர் தோல்வியே கிடைச்சிட்டு இருக்கு. எடப்பாடி ஒவ்வொரு வழக்கிலும் ஸ்கோர் பண்ணிட்டு வராரு. ஏறக்குறைய கட்சி அவருடைய முழு கட்டுப்பாட்டில் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். வட்ட செயலராக இருந்த எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியை கைப்பற்றியிருப்பது மிகப்பெரிய சாதனையாகவே பார்க்கப்படுது. அதிமுகவினர் மட்டுமல்ல, பிற கட்சியினரும் இதை முக்கிய நிகழ்வாகவே பார்க்குறாங்க. இன்றைய நிலவரத்தில் ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி அப்படிங்கிற நிலைமை தான் தமிழக அரசியலில் முக்கிய போட்டியாக இருக்கு. அதிமுகவில் ஏற்பட்ட பிளவை பயன்படுத்தி பாஜக ஸ்கோர் செய்ய நினைத்தாலும் கூட அதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியல அப்படிங்கிறதான் யதார்த்தமான நிலைமையாக இருக்கு. இது மட்டும் இல்லாம பாஜகவிற்கு எடப்பாடி பழனிசாமி டாட்டா காட்டி விட்டதால அதிமுகவிற்கு ஒரு சுதந்திரமான களம் கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு எதிராக ஹைகோர்ட் பிறப்பித்த உத்தரவுகளுக்கு எதிராக ஓபிஎஸ் சுப்ரீம் கோர்ட்ல தொடர்ந்த வழக்கு ஜனவரி 11ஆம் தேதி விசாரணைக்கு வருது. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல மற்ற வழக்குகளில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவே தீர்ப்பு கிடைச்சிருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கிலையும் தங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வரும் அப்படின்னு நம்புறாங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பினர். வேறு வழி இல்லாம 2 மாதங்களுக்கு முன்னாடி முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் தனிக்கட்சி துவங்க போவதா தகவல்லாம் பரவிச்சு. ஆனா இதுக்கு பாஜக மேலிடும் முட்டுக்கட்டை போட்டதாகவும் சொல்லப்படுது. அதாவது, இப்போதைக்கு தனிக்கட்சி வேண்டாம், டிசம்பர் மாதம் வரை பொறுத்திருங்க, தேவைப்பட்டால் தாமரை சின்னத்தில் போட்டியிடலாம் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தரப்பிலிருந்தே பேச்சு நடத்தப்பட்டதா தகவல்லாம் வெளியாச்சு. தாமரை சின்னத்துல போட்டியிடுவதை விட தனிக்கட்சி தொடங்கி விடலாம் அப்படின்னு ஓபிஎஸ் நினைக்கிறாராம். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு ஓபிஎஸ் வரலாம் அப்படிங்கிறாங்க. இனியும் பாஜகவை நம்பி அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பது வேஸ்ட். நம்பி மோசம் போயிருக்கோம். சட்ட ரீதியாக அதிமுகவுக்கு உரிமை கோரும் எல்லா வழிகளும் நமக்கு அடைக்கப்பட்டதற்கு காரணமே பாஜக தான். எப்படியும் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாகவே டெல்லி நடந்துக்கும். தேர்தல் வர நாம எந்த முடிவையும் எடுத்து விடாமல் தடுத்து கொண்டே வந்தது. கடைசி நேரத்தில் நம்ம கழட்டி விட்டுட்டு எடப்பாடியிடம் கை கோப்பாங்க. அதனால பாஜகவை நம்பி வீண் போக வேண்டாம் அப்படின்னு ஓபிஎஸ்க்கு சில சீனியர் அரசியல் பிரபலங்கள் சொன்னாங்களா. ஆனா எடப்பாடி பாஜக பக்கம் சாய்ந்தால் நிச்சயமாக அதிமுக மொத்தமா வலுவிழுந்துடும். தொண்டர்களிடமும் நம்பிக்கையை இழந்து விடுவார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறதா அரசியல் நிலவரமா இருக்கு. அதனால ஈரோடு இடைத்தேர்தலின் போதும் கடைசி வரை பாஜகவுக்காக காத்து கிடந்து வேட்பாளரையே வாபஸ் பெற வைத்ததை பார்த்து கொங்குவின் ஓபிஎஸ் ஆதரவாளர்களே கடுப்பாகிட்டாங்களாம். அப்படியே சூட்டோடு சூடா கிளம்பி எடப்பாடியை சந்தித்து அதிமுகவிலையும் இணைஞ்சிட்டாங்களாம். ஆனா அப்போது எடப்பாடி பாஜகவை ஓரங்கட்டிட்டாரு. இந்த நிலையில புது வருடத்துல தன்னுடைய ஆதரவாளர்களை திரட்டி கூட்டம் நடத்த போறாரா ஓ பன்னீர்செல்வம். மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் கிட்ட கருத்து கேட்டு புதிய கட்சி தொடங்குவது தொடர்பாக முக்கிய முடிவுகளை அறிவிக்க போவதாகவும் சொல்றாங்க. தனி கட்சி தொடங்குவதை விட பேசாம அமமுகவில் சேர்ந்து வலுவான ஒரு கட்சியாக உருவாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள். தினகரனை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 15 தொகுதிகளை திமுக வெற்றிக்கு ஓரளவுக்கு வழி கிடைத்ததற்கு தினகரன் பிடித்த வாக்குகளே காரணம் அப்படிங்கிறாங்க. அதனால பாஜக தினகரனை கைவிட தயாராக இல்லை. இந்த நிலையில அமமுகவோட சேருவதே பாதுகாப்பு அப்படின்னு ஓபிஎஸ் ஆதரவாளருடைய கருத்தா இருக்கா. ஆனா ஓபிஎஸ் தரப்பின் சீனியரான பன்ருட்டி ராமச்சந்திரன், நாங்க நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவோம், 40 தொகுதிகளையும் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு பேசி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு. பாஜகவையும் அதிமுகவையும் மிரட்டுவதற்காக பன்ருட்டி இப்படி பேசினாலும் அது அதிமுக தொண்டர்கள் மத்தியில எதிர்விளைவை தான் ஏற்படுத்தும். திமுக வெற்றி பெறுவதற்காகவா அதிமுக தொண்டர்களை பகடைக்காயாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற கொந்தளிப்பு தான் உருவாகும். அதனால எதிர்காலம் கேள்விக்குறியான ஓபிஎஸ் தரப்பினரின் அடுத்த மூவ் என்ன அப்படிங்கிறதா அவருடைய ஆதரவாளர்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாகவும் நம்முடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் அவங்களுடைய நடவடிக்கையை பொறுத்து அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம்.